ஹலோ கைஸ், வெல்கம் டு எக்ஸலன்ட் மூவிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் நைட். உண்மையிலே செம்ம சூப்பரான மூவின்னு தாங்க சொல்லணும். நம்ம லைஃப்பில் வின் ஆகிறதுக்கு, அதாவது ஜெயிக்கிறதுக்கு ஒரு 5 மேட்டர் ஒழுங்காக இருக்கணும். அப்படி அந்த 5 மேட்டர் ஒழுங்காக இருந்துச்சுன்னா ஒரு மனுஷன் யாராக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எவ்வளோ மோசமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. அந்த 5 என்னென்ன, அந்த 5 நம்ம ஹீரோ கிட்ட இல்லாமல் வாழ்க்கையில் என்னென்ன அடிபட்டாருன்றதை நீங்கள் வாழ்க்கையில் அடிப்படாமையே தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். வாங்க இந்த படத்துக்கு போவோம். படத்தோட ஃபஸ்ட்டு சீன்லேயே நம்ம ஹீரோவை தாங்க காட்டுறாங்க. அவர் ஒரு கையில் செங்கோலையும் இன்னொரு கையில் ஆன்மீகத்தையும் வச்சுக்கிட்டு ராஜாவோட சேர், அதாவது அரியாசனம்னு சொல்லுவாங்கள்ல, அதில் உட்காந்துருக்காப்புல. ஆனால் தலை மட்டும் திகுன்னு எரியுது, ஒரே அக்னியாக இருக்குது. படத்தோட ஃபுல் கதையை நம்ம டேரக்டரு ஃபஸ்ட்டு சீன்லேயே சிம்பாலிக்காக சொல்லியிருப்பாருங்க. அங்கேருந்து கட் பண்ணி அடுத்த சீனுக்கு போனால் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க, தூங்கிட்டு இருக்காப்புல. அதுவும் எங்கன்னா ஒரு ரெட் லைட் ஏரியாவில். இன்றைக்கி அரசவையில் ஒரு முக்கியமான நாள். அரசரும் சரி, அரசரோட மனைவி, படை தளபதி எல்லாருமே அரசவையில் ஒரு முக்கியமான மேட்ரு பேசிக்கிட்டு இருக்க நேரம். அந்த அரசவையில் முதல் ஆளாக நம்ம ஹீரோ தாங்க இருக்கணும். ஆனால் அவனும் கூத்துடிச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அரசருக்கு வாரிசு எதுவும் இல்லாததுனால அரசரோட தங்கச்சி பையனான நம்ம ஹீரோ தான் அடுத்த இளவரசன். ஆனால் அடுத்து நாட்டை காக்க போகிறோமே, அடுத்த இளவரசர் ஆக போகிறோமேன்ட்டு எந்த பொறுப்புமே இல்லாமல் ஊதாரியாக சுற்றிட்டு இருக்கிறதாங்க நம்ம ஹீரோ. ஒரு வழியாக மனசு வந்து நம்ம ஹீரோ அந்த அரசவைக்கு போகிறான். அப்போ தான் இன்னொரு இடத்துல அவங்க அம்மாவை காட்டுறாங்க. அவங்க அம்மா வீட்டில் பூஜையை போடுறாங்க, அதாவது ஏதோ ஒரு மந்திரம் போட போகிறாங்க. இந்த சைடு அரசவையில் நம்ம மன்னரோட மனைவி, படை தளபதிகளோட நம்ம ஹீரோவும் உட்காந்துருக்கான். அந்த நேரம்னு பார்த்து 10 அடி உயரத்தில் ஒரு மரம் அரக்கன் உள்ளே நுழைஞ்சி ஒரு லெட்டரை நம்ம மன்னர் கையில் கொடுத்து படிக்க சொல்கிறான். அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா, உங்களில் யார் வேணாலும் இப்போ என்னை வந்து வெட்டலாம், எங்கே வேணாலும் வெட்டலாம், ஆனால் அடுத்த வருஷம் இதே நாள் என்னை தேடி பச்சைமலை காட்டுக்குள்ளே வரணும். அப்படி நீங்கள் அங்கே என்னை தேடி வந்தீங்கன்னா நீங்கள் என்னை வெட்டுற மாதிரியே நானும் பதிலுக்கு உங்களை வெட்டுவேன் அப்படின்றது தான் அந்த லெட்டரில் எழுதியிருக்கும். அதை படித்த உடனே எல்லாரும் பிரமிப்போடையும் பயத்தோடையும் நம்ம மர அரக்கனை பார்க்குறாங்க. யாருமே அவனை வெட்ட முன்வராத சமயத்தில் நம்ம ஹீரோ மட்டும் அந்த மர அரக்கனை வெட்ட நம்ம முன்னாடி வந்து நிற்கிறான். மர அரக்கன் செத்துட்டான்னு நினச்சி எல்லாரும் பார்க்க அந்த கீழே விழுந்த துண்டான தலையை எடுத்து திருப்பி அவன் உடல்லே வச்சுக்கிறான். வச்சுட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, அடுத்த வருஷம் இதே நாள் பச்சை மலைக்கு நீ என்னை தேடி வரணும், அப்போ நான் இதே மாதிரி உன் தலையை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே மர அரக்கன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். மர அரக்கன் அந்த இடத்த விட்டு போகும்போது ஒரு பெரிய கோடாலியை அந்த அரசவையிலே விட்டுட்டு போயிடுறான். ஏன்னா அந்த கோடாலியை எடுத்துகிட்டு தான் அந்த ஹீரோ வரணும். அதுதான் மர அரக்கனோட கட்டளை. அடுத்த ஒரு வருஷம் நம்ம ஹீரோவை அந்த ஊர்லேயே கொண்டாடுறாங்க, பெரிய வீரன் அப்படின்லாம் சொல்லி. ஒரு வருஷம் முடிய போது, அந்த நாள் வரத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோவோட அம்மா பேசுகிறாங்க. அடுத்து இந்த நாட்டுக்கே ராஜாவாக போகிறது நீ தான் தம்பி. அரச குடும்பத்தில் எல்லாருமே சொன்ன வாக்கை காப்பாற்றணும். ஒரு வருஷம் கழித்து நீ அங்கே போகிறேன்னு சொல்லியிருக்கல, அதை நீ காப்பாற்றணும், நீ கண்டிப்பாக போகணும் அப்படின்னும். இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க மந்திரத்தால் ஒரு பச்சை கலரில் ஒரு பெல்ட் ஒன்று செஞ்சு தருவாங்க. அந்த பெல்ட் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம ஹீரோவுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. நம்ம ஹீரோவும் அங்கே போக தயாராகிடுவான். அந்த மர அரக்கன் விட்டுட்டு போன பெரிய கோடாலியையும் அவங்க அம்மா கொடுத்த அந்த பச்சை பெல்ட்டையும் எடுத்துக்கிட்டு ஹீரோ கிளம்பிடுவான். நம்ம ஹீரோ அந்த பச்சை மலையை நோக்கி போகிறப்ப, ஊரை விட்டு கிளம்புறப்ப அவனை வழி அனுப்ப அந்த ஊரே திரண்டு வந்து நிற்கிது. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ அந்த ரெட் லைட் ஏரியாவில் இருந்திருப்பான் இல்லையா, அதுலேருந்து ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட நீ போகிறதுக்கு முன்னாடி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன்ட்டு கேட்கும். ஏன்னா நம்ம ஹீரோ அந்த பொண்ணை காதலிக்கிற மாதிரி சொல்லி வச்சுருப்பான். அது எதனாலனா, அப்போ தான் அவங்கக்கிட்ட காசு தர வேணாம் அப்படின்ட்டு ஒரு கஞ்சத்தனம் தான் நம்ம ஹீரோவுக்கு. அந்த பொண்ணுக்கு சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல் துரோகம் பண்ணிடுறான். நான் படத்தோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த 5 விஷயத்தில் முதல் விஷயம் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதே கிடையாது, துரோகம் பண்ணிடுறான். அந்த பொண்ணு வேறு வழி இல்லாமல் கண்ணில் கண்ணீர் ததும்ப அவனை வழி அனுப்பி வைக்கிது. நம்ம ஹீரோ அவன் ஊரை விட்டு வந்து 2 நாள் ஆச்சு. அப்போ நம்ம ஹீரோ வழி தெரியாமல் காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையனை பார்க்குறான். அவன்கிட்ட வழியும் கேட்குறான். அந்த சின்ன பையன் இதுதான் வழின்னு சொல்லி காட்டி விட்டுட்டு, நான் உனக்கு வழி காட்டினதுக்கு எனக்கு ஏதாவது கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ அடுத்து ராஜாவாக போகிறவன் எவ்வளோ வள்ளல் குணத்தோடு இருக்கணும், அவன்கிட்ட ஒரே ஒரு காயினை தூக்கி போட்டுட்டு இந்த வச்சுக்கொண்டு போய்கிட்டே இருக்கிறான். போகிற வழியில் அந்த சின்ன பையனோட ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேர் நம்ம ஹீரோவை சுற்றி வளைக்கிறாங்க. 3வது ஆளாக அந்த சின்ன பையனும் வந்து வளைக்கிறான். நம்ம ஹீரோவை 3 பேரும் கத்தி முனையில் அவன்கிட்ட இருக்கிற அந்த பெரிய கோடாலியையும் இருக்கிற காசையும் அவங்க அம்மா கொடுத்த மந்திர சக்தி வாய்ந்த அந்த பெல்ட்டையும் அந்த 3 பேரும் பிடுங்கிட்டு ஹீரோவை சும்மாவும் விட்டுட்டு போகாமல் அவன் கை காலையும் கட்டி வாயை பொத்தி அங்கேயே விட்டுட்டு போகிறாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த காட்டுக்குள்ளே ஹீரோ மாட்டிக்கிட்டான். ஹீரோ ஒரு வேளை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் அங்கேயே அப்படியே படுத்திருந்தானா ஒரு 10 நாளில் வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் மிஞ்சும். அதை நம்ம ஹீரோ அவனுக்குள்ளேயே நினச்சி பார்க்குறான். அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டே நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து உருண்டு அவன் உடம்புல மறைச்சி வச்சிருந்த ஒரு சின்னோண்டு கத்தியை எடுத்து அவன் கையை கட்டியிருக்க கயிறை அறுக்கிறான். அந்த கயிறை அறுக்கும்போது அவன் கையும் சேர்த்து அறுத்துக்கிறான்.
வலி தாங்க முடியாமல் அழுதுகிட்டே துடிச்சுக்கிட்டே எப்படியும் அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறான். நம்ம ஹீரோ கிட்ட இப்போ குதிரையும் இல்லை, அவங்க அம்மா கொடுத்த பச்சை பெல்ட்டும் இல்லை, அந்த மர அரக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லி கொடுத்த பெரிய கோடாலியும் இல்லை, அவன் சாப்பிட்லான்னு எடுத்துகிட்டு வந்த உணவுப் பொருட்களும் எதுவும் இல்லை. நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக பசியோடு நடந்து அவன் இரவு காட்டுக்குள்ளே தங்கறதுக்கு ஒரு குகையையும் கண்டுபிடிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ அந்த குகையில் தங்கிட்டு இருக்கும்போது ஒரு நரி அவன் கிட்ட வருது. நம்ம ஹீரோவும் அந்த நரியை கல்லால் அடித்து துரத்துறான். ஆனால் அது போகவே மாட்டேங்குது, அவன் பக்கத்துலேயே வந்து படுத்துக்குது. நம்ம ஹீரோவும் சரி போகட்டும் அப்படின்ட்டு அந்த நரியோட ஃப்ரெண்ட் ஆயிடும். நம்ம ஹீரோ அடுத்து போகிற இடத்துக்கு எல்லாமே அந்த நரியும் கூடயே வருது. அடுத்து நம்ம ஹீரோவும் அந்த நரியும் அந்த பச்சை மலையை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது சுமார் ஒரு 1000 அடியில் இருக்க ஒரு 3-4 மனுஷனுங்க அந்த இடத்த தாண்டி போகிறான். அப்போ நம்ம ஹீரோவும் அந்த மனுஷங்கள்கிட்ட நான் பச்சை மலைக்கு போகணும், என்னை அவங்க தோல் மேலே தூக்கிட்டு போகிறீங்களான்னு கேட்க அந்த 1000 அடி மனுஷங்களும் நம்ம ஹீரோவை கட்டவரால பிடிச்சி அவங்க தோல் மேலே வச்சுக்க வராங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஏதோ பண்ண வராங்கன்னு பயந்துக்கிட்டு நம்ம ஹீரோ குனியிறான். கூட இருந்த அந்த குள்ள நரியும் நம்ம ஹீரோவை எதுவும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்து கத்துது. அந்த 1000 அடி மனுஷங்களும் எதுவுமே பேசாமல் அந்த வழியே திருப்பி போகிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ காட்டுக்குள்ளேயே பயணம் பண்ணுறான். கூட அந்த நரியும் போகுது. கிட்டத்தட்ட 3 நாளாக ஆச்சு. நம்ம ஹீரோ எதுவுமே சாப்பிடல, நடக்க கூட ரொம்ப தடுமாறும். எதுவுமே சாப்பிடாதனால நம்ம ஹீரோவும் மயங்கி விழுந்துடுறான். ஹீரோ மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பார்க்குறான். வேற ஒருத்தர் வீட்டுக்குள்ள வேற ஒருத்தரோட பெட்ரூம்ல ஹீரோ படுத்திருக்கான். பக்கத்தில் அவனுக்கு அடையாளமே தெரியாத ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் தான் அந்த வீட்டோட உரிமையாளர். ஹீரோ அதிர்ச்சியில் நீ யாரு, நீ ஏன் அந்த காட்டுக்குள்ளே இருக்கன்னு கேட்குறான். ஹீரோவுக்கு அவரை பற்றி ஒன்றுமே தெரியலை. ஆனால் அவருக்கு நம்ம ஹீரோவை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நீ கிங் ஆத்தரோட மருமகன் தானே, நீ தானே அடுத்த இளவரசர்னு கேட்குறாரு. அதோட நீ இந்த காட்டுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ நான் பச்சை மலைன்ற ஒரு இடத்துக்கு போகணும், எனக்கு வழி தெரியலை, இன்னும் 3 நாள் கிறிஸ்மஸ், நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அந்த பச்சை மலையில் இருக்கணும்னு சொல்கிறான். அதுக்கு அவரும் பச்சை மலை இங்கேருந்து பக்கம்தான், நடந்து போனால் 1 நாள் தான், கிறிஸ்மஸுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு, மீதி 2 நாள் நீ வீணா அலையாம எங்கள் வீட்டிலே தங்கிக்கொண்டு பெரிய மனுஷத்தன்மையாக பேசுகிறான். ஹீரோவும் கரெக்டாக கிறிஸ்மஸுக்கு 1 நாள் முன்னாடி அந்த வீட்டிலேருந்து கிளம்புறான். அப்போ அவரோ ஹீரோவோட அம்மா கொடுத்த அதே பச்சை கலர் பெல்ட்டை அவரும் கொடுக்குறாரு. ஹீரோ ஆச்சரியத்தோட இது எப்படி உங்ககிட்டன்னு கேட்குறான். அதுக்கு அவரு தெரியல, எனக்கு காட்டுக்குள்ளே கிடச்சிது, உனக்கு வேணும்னா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறான். ஹீரோவும் அதை வாங்கிட்டு அடுத்து அவன் பயணத்தை தொடர்றான். ஹீரோவும் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த காட்டுக்குள்ளே நடக்கிறான். ஆனாலும் இன்னமும் பச்சை மலைக்கு போக இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். காட்டுக்குள்ளே இருட்டிருச்சு. அதனால் தங்குறதுக்கு ஒரு குகையை பார்க்குறான். குகையை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாலடைஞ்ச வீடு இவன் கண்ணு முன்னாடி தெரியுது. அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே எல்லாமே பழசாக இருக்குது, தூசியாக இருக்குது, ஒட்டடை. ஆனால் அந்த பெட்டு மட்டும் இன்னமும் புதுசாகவே இருக்குது, யாரோ மடித்து வச்ச மாதிரியே இருக்குது. ஓய்வு எடுக்கலான்னு அந்த பெட்டில் போய் படுக்கிறான். அதிலே ஒரு பெண் ஆத்மா வந்து உட்காருது. நீ யாருன்னு அரண்டு போய் நம்ம ஹீரோ கேட்க அந்த பெண் ஆத்மா அதோட கதையை சொல்லுது. கொஞ்ச நாள் முன்னாடி இப்படி தான் காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன்னு ஒருத்தர் வந்தார். அவர் ரொம்ப அசதியாக இருக்கிறதாகவும் அங்கேயே 2 நாள் தங்கிக்கிறேன்னு அனுமதி கேட்டதாகவும் அதுக்கு இவங்க ஒப்புக்கொண்டதாகவும் சொல்கிறாங்க. அவருக்கு தேவையான எல்லாமே சமைச்சு போட்டாங்க. வீட்டுக்கு வந்த விருந்தினரை ரொம்ப நல்லாவே பார்த்துட்டதாகவும் சொன்னாங்க. ஆனாலும் அவர் கடைசியாக போகும்போது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு இந்த பெண் ஆத்மா கிட்ட, அதாவது பெண்ணாக இருக்கும்போது கேட்டதாக, அதுக்கு இந்த பொண்ணு தான் ஒரு கன்னியாஸ்திரி ஆக போகிறதுன்ட்டு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவர் இந்த பெண்ணோட தலையை வெட்டி பக்கத்தில் இருக்க குளத்தில் போட்டுட்டு போயிட்டாரு. என் ஆத்மா அதனால் சாந்தி அடையாமல் இங்கேயே சுற்றுறேன், எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணு, அந்த தலையை எடுத்து இந்த உடம்போட மட்டும் வச்சுரு, என் ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. நம்ம ஹீரோக்கு தான் உதவுகிற குணமே இல்லையே, நான் உனக்கு உதவி பண்ணா நீ பதிலுக்கு எனக்கு என்ன உதவி பண்ணுவேன்ட்டு ஆத்மா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெண் ஆத்மா உனக்கு என்ன வேணும்னு கேட்க, இவரோ எனக்கு தொலைஞ்சு போன அந்த பெரிய கோடாலி வேணும், அது இல்லாமல் நான் மரம் அரக்கன் கிட்ட போக முடியாதுன்னு சொல்ல அந்த பெண் ஆத்மா ஒத்துக்குச்சு. நம்ம ஹீரோவும் அந்த பெண்ணோட தலையை எடுக்கிறதுக்காக அந்த குளத்தில் குதிச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த தலையை எடுத்துகிட்டு வந்து இந்த பெண்ணோட உடம்போட சேர்த்தும் வச்சுட்டாரு. அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தியாகி மறைஞ்சு போகிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த பெண் ஆத்மாவுக்கு உதவி பண்ணதுனால அந்த பெண் ஆத்மாவும் சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோவுக்கு அந்த பச்சை கோடாலியை திருப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருச்சு. அடுத்து அந்த பெரிய பச்சை கோடாலியை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவும் அந்த மர அரக்கனை அடுத்த நாள் காலையில் பார்க்க போகிறாரு. அந்த மர அரக்கன் சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவை வரவேற்கும். அந்த மர அரக்கன் நம்ம ஹீரோ கிட்ட, போன வருஷம் இதே நாள் உங்ககிட்ட நான் எப்படி தலையை வெட்டு வாங்கினோ அதே மாதிரி நீயும் இப்போ எனக்கிட்ட தலையை காட்டு, நான் உங்கள் தலையை வெட்டுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொன்ன வார்த்தை தவறக்கூடாதுன்ட்டு அதே மாதிரி குனிஞ்சு தலையை கட்டுறாரு. ஆனாலும் அவருக்கு உள்ள பயம், மர அரக்கன் வெட்ட வரப்ப தலையை எடுத்துக்கிறாரு. அடுத்து நம்ம ஹீரோ அந்த இடத்துலயே இருக்காம, இல்லை என்னால் முடியலை என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி பயந்து ஓடுற மாதிரி, திருப்பியும் அந்த அரசவைக்கே போன மாதிரியும் நம்ம ஹீரோவை கொண்டாடுற மாதிரியும் காட்டுறாங்க. அதே நாட்கள் போகுது. ஒரு 10 வருஷம் ஆகுது. சுற்றி இருக்கிற எல்லா நாடும் நம்ம ஹீரோவை வளைச்சி போருக்கு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ போருக்கே போகாம பயந்து பின்வாங்குற மாதிரியும் அந்த நாட்டு மக்களே நம்ம ஹீரோவை செருப்பால அடிச்சு துரத்துற மாதிரியும், வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ மறைஞ்சு வாழ்ந்து இந்த வாழ்க்கை நமக்கு வேணான்னு தூக்கு போட்டுக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. ஆனால் இதெல்லாம் உண்மை இல்லை. ஒருவேளை நம்ம ஹீரோ மர அரக்கன்ட்டு பின் வாங்கிட்டு பயந்து ஓடணும்னா என்ன ஆகும், இப்படி தான் நான் ஆகும் அப்படின்ட்டு அவருக்கு அவராகவே நினச்சி பார்த்துக்கிட்ட தருணம் தான் அது. அவங்க அம்மா செஞ்சு கொடுத்த அந்த மந்திர பெல்ட்டையும் இடுப்புலேருந்து கழட்டி வச்சுட்டு, ஏன்னா அது இருந்தால் அவருக்கு உயிருக்கு எந்த ஆபத்துமே வராது, அதனால் அந்த பெல்ட்டையும் தைரியமாக கழட்டி வச்சுட்டு வீரத்தோடு அவருக்கு மர அரக்கன்ட்ட தலையை கொடுக்குறாரு.
அந்த மர அரக்கனும் சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ தலையை தடவி கொடுக்குறாரு. நான் உன்னை வெட்ட மாட்டேன், நீ வீரன் ஆயிட்ட, இப்போ நீ உன் நாட்டை காக்கிறதுக்கு ஒரு சிறந்த அரசன் ஆயிட்ட அப்படின்ட்டு அனுப்பிச்சு வைக்கிறாரு. நம்ம ஹீரோ அவர் நாட்டுக்கே திருப்பி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோவோட அம்மாவும் அவரோட மாமாவும், அதாவது தற்போதைய அவர் நாட்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய ஹீரோவோட மாமாவும் சேர்ந்து தான் இந்த திட்டத்தை போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ ரொம்ப ஊதாரியாக இருக்கிறதுனாலையும் ரொம்ப பயந்தாங்குழியாக இருக்கிறதுனாலையும் கடவுள் பக்தி, பெரியவங்க மேலே மரியாதை, உதவுற குணம், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறது, கற்பு நெறின்ட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு முக்கியமான 5 விஷயமுமே இல்லாமல் நம்ம ராஜா இருக்கிறதுனாலையும், அதாவது நம்ம ஹீரோ இருக்கிறதுனாலையும், அவரை அடுத்து அந்த நாட்டுக்கு இளவரசராக ஆக்கிறதுக்கு இந்த 5 தகுதியும் மிக முக்கியமாக வேணுன்றதுனாலையும் ஹீரோவோட அம்மாவும் ஹீரோவோட மாமாவும் செஞ்ச திட்டம் தான் இது. கடைசியாக இந்த டேரக்டர் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு மனுஷன் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமான சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, இந்த மனுஷன்கிட்ட இந்த 5 குணமும் இருந்துச்சுன்னா அவன் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் அப்படின்றத ஒரு படமாக எடுத்து நம்மளுக்கு காமிச்சிருக்காரு. இந்த படம் பார்க்குற எல்லாரும் இந்த 5 விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். தேங்க்யூ.